அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரே, இந்த வசனத்தை தேவாவியானதாமே இந்த ஒத்தாசை கொண்டு பேச கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது என் நாவை அக்கினிமயமான நாவாய் மாற்றி கர்த்தர் பேசும்பொழுது இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நேரடியாய் எல்லாருடைய இடத்திலேயும் கிரியை நடத்திக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் ஐயா. என் மாம்ச எண்ணங்களோ வெளிப்படவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படட்டும் ஐயா. இது பேசும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார். தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்லது பரிசுத்தாவுடைய கிரியைகள், அந்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் எப்பொழுதுமே நமக்குள் இருந்து கொண்டே ஆவியிலே நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவந்திருந்தார். சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருந்தார். வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் ஞானஸ்தானம் பெறாதவர் கூட ஆவியானுடைய அபிஷேகத்தை அவருடைய வல்லமைய பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கணும். அந்நி பாஷை அடையாளத்தோடு என்றால் பவுல் 3ஆம் வரைக்கும் போனாராம். தன் மாம்சத்தில் ஒருவரும் பேசக்கூடாமல், ஒருவரும் புரியக்கூடாத பாஷை பரலோகத்தில் பேசப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவி நிறைவிலே நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்க ஆதியான முதல் வசனத்திலேயே பூமி வானத்தையும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மாய் இருந்தது, இருள் இருந்தது, வெறுமை இருந்தது. ஆனாலும் ஆவியானவர் அசைவார். வாசியுங்கள். யோபின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 26:13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். வானத்தையே தமது ஆவியினாலே அலங்கரித்தவர்
பூமியை அலங்கரிக்காமல் இருப்பாரா? பூமியிலே கர்த்தர் எப்படி ஆவியால் அசைவாடினார் என்கிறதை வரப்போற பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஆகையினாலே வானத்தையே ஆவியினால் அலங்கரித்திருக்கும் பொழுது பூமியில் இருக்கிற நம்மையும் நம்முடைய ஆவியினாலே அலங்கரிக்கும். அதனால் நம்ம வாசித்தோம். யோவான் 3:34 வாசிக்க வேண்டாம். தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதனாலே இதனுடைய ஆவியினாலே ஆவி பெற்ற ஒரு அனுபவம். ஆனால் எப்பொழுதுமே ஆவியிலே நிறைந்திருக்கிறது வேறொரு அனுபவம். ஆவியிலே நிறைந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நம்ம ஏன் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? சீஷர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இந்த எருசலேமின் பிள்ளைகள் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். எதற்காக? ஞானமில்லாமல் நடக்கிறோம், ஞானமில்லாமல் பேசுகிறோம், ஞானமில்லாமல் வழி தவறுகிறோம், ஞானமில்லாமல் வார்த்தை விடுகிறோம். நான் இன்றைக்கு ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது தேவன் ஞானத்தினால் நிரப்ப அவருடைய ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு ஆண்டவரே உமது ஆவியினால் நிரப்பும். ஞானம் இல்லாமல், அறிவில்லாமல், புத்தி இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிற ஏதாவது ஒரு காரியம் ஆபத்துக்காக சொல்லுவார்களே, காரியம் ஆகணும்னா கையில விட்டாகிலும் காலில் விட்டாகிலும், கையில காலில் விட்டாகிலும் காரியத்தை சாதிச்சிடலாம். ஆனா மனங்கோ யாரு காரியமே வேண்டாம். அறிவில்லாமல் பேசின நிமித்தமாக, ஞானமில்லாமல் பேசிய நிமித்தமாக தேவன் நம்மை சத்தத்தை ஒப்பு கொடுத்து விட மாட்டான். ஆகிய இன்றைக்கு நம்ம கேட்போம், எங்களை ஞானத்தினால் நிரப்பும் என்று நம்ம கேட்போம். ஞானத்தினால் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஆவியை நிறைந்ததினாலே விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்ததாக வேதம் சொல்கிறது. எக்ஸாம் எழுதப்படுகிற பிள்ளைகள், கடைசி செமஸ்டர் எழுதப்படுகிற பிள்ளைகள், கல்லூரி முடிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு விசேஷ ஞானம் வேண்டும் என்றால் ஆவியானவரே எனக்குள்ளே எப்போதுமே தங்கியிருந்தப்பா. சிம்சோ கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியார். அவன் எப்போதுமே தங்கியிருந்தார். ஆனா அவனுக்கு தெரியல அவன் விலகினது போல். இன்னைக்கு நம்மை விட்டு அவனை விலகி இருக்கக்கூடாது, எப்போதுமே தங்கியிருக்க வேண்டும். யாத்திராகமம் 31 5 வசனம் மற்றும் யாத்திராகமம் 5 31 5 வசனத்தை வாசித்த பிற்பாடு 2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு, சகலவித வேலையே தெரியாது. இது எப்படி தெரியாது? சகலவித வேலை யூகித்து செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவ ஆவியினால் அவனை யார் அவன்? ஏனென்றால் ஏற்கனவே நான் சொன்னேன், மோசே மலை மேல உட்கார்ந்து கொண்டு பெலிஸ்தர் அமலேக்கியர் யுத்தம் செய்கிறார்கள். அமலேக்கியர் உடைய அமலேக்கியருக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையால முடியல. எவ்வளவு நேரம் நின்று கொண்டு மலையில கையில 2 கையில உயர்த்தி கொண்டு இருக்க முடியும்? சோர்ந்து கைக்கு வரும்போது அமெரிக்கன் ஜெயிக்கிறான், கை மேல தூக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள்.
அப்போ ஜனங்கள் பார்த்தார்கள், ஆரோன் ஒரு பக்கமும் ஊர் ஒரு பக்கமும் அவன் கைகளை தாங்கினார்கள். ஆரோனை வேதம் சொல்கிறது, பிரதான ஆசாரியனாய் ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஒழிய யாருமே செய்யவில்லை. ஆரோனை விசேஷத்தை காண்பித்தார். அப்ப இன்னொருத்தர் ஊருதான கையை தாங்கினாரு. அப்போ ஊரையும் கர்த்தர் எப்படி விசேஷத்தை காட்டுகிறார் பாருங்கள். அந்த 2ஆம் வசனத்தை வாசிக்க, நான் யூதாவின் கோத்திரத்தில் யூதா துதிக்கிற கூட்டத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயரை பெயர் சொல்லி அழைத்து, எப்படி அழைத்தனா? பெயர் சொல்லி அழைத்து, சகல ஞானம் பெயர் சொல்லி அழைத்து, விரோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். என்ன வேலைகளா? புது புது வேலை. இப்படிதான் இவங்களுக்கு ஞானம் வந்து இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, புதுசா யோசிக்கிறாங்க, புது வேலை, வினோதமான வேலைகளை செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும். பொன்னினாலும் செய்யுமா, வெள்ளியினாலும் செய்யுமா, வெண்கலத்தினாலும் செய்யுமா, அலுமினியாலும் செய்யுமா, இரும்புலையும் செய்யுமா, எல்லாத்தையும் செய்யுமா, செய்யத்தக்கதாக ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும். பார்த்தீங்களா? வெறும் பொண்ணு மாத்திரமல்ல, மரத்துல கூட, இந்திர நிலங்களிலே கூட, வெள்ளி இரும்பு எல்லாவற்றிலும் செய்ய, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். எப்பொழுதுமே தேவாவினால் நிறைந்திருக்கும் போது ஞானம், புத்தி, அறிவு, 3 வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது. ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நான் நிரப்பி வச்சிருந்தேன். அறிவில்லாம பேசிட்டேன், ஞானம் இல்லாம பேசிட்டேன், புத்தி இல்லாம பேசிட்டேன். இனி ஒருத்தரும் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு தேவாவினால் கர்த்தர் நிரப்பவல்லவராய் இருக்கிறார். நீ தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். எதற்காக? ஞானமாய் செயல்பட, ஞானமாய் நடக்க, ஞானமாய் பேச, அல்லது ஞானிகளாய் காணப்பட தேவாவி அவசியம் தேவை. தேவ பிள்ளையே, நீ வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம், உன்னை வாழ விடாது. நீ தேவனால் அபிஷேகம் பெற்றிருப்பாயானால் இந்த உலகத்தை ஜெயித்து மேலே வாழ்ந்து காட்டலாம். அதுக்கு ஒரே ஒன்று தகுதி, தேவாவினால் நிரப்பப்படும். நீ நிரப்பப்படுவாயானால் நடக்கிற காரியத்தை பாருங்கள். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். எப்படிப்பட்ட ஆவியா? ஞானத்தின் ஆவி. அது உன் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து. நீ நிரப்பப்படுவ, ஞானத்தினால் நிரப்பப்படுவாயானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் உனக்கு கீழ்ப்படிவார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் மோசையின்படியே, மோசே சொல்கிறபடியே செய்வார்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்யவித்த சகல வேலை அடையாளங்களையும்
யார் செய்ய வைத்தது? கர்த்தர். ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினதினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள், அவர் சொல்லுகிறதை செய்வார்கள். அது மாத்திரமல்ல, சகலவித அடையாளங்களும் அற்புதங்களாலும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரதியட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும், சகல வல்லமைகள் விளங்க போகும், சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், எதை பார்த்தால் பயங்கரமான செய்கைகள். இந்த ஞானத்தின் ஆவி மாத்திரம் உனக்குள் இருந்தால் இது அனைத்தும் உனக்குள்ளாக அப்படியே வரும். மகா பயங்கரமான காரியங்களை பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினதில்லை எழுப்பினதே இல்லை. உனக்கு முன்பாக உனக்கு பின்பாக இனி ஒரு எழுப்புவதில்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவரே இந்த ஆவியினால் நான் நிரப்பப்படணும். எப்படிப்பட்ட ஆவி? ஞானத்தின் ஆவியினால். எதற்காக? நான் ஞானமாய் நட, ஞானமா பேச, ஞானமா செய், எல்லா சூழ்நிலையும் நான் ஞானமாய் எழுதணும். நான் படிக்கிறதை என் மனதில் வைத்துக்கொள்ள நான் எனக்கு ஞானத்தை தாங்க. ஞானமாய் நடப்பாயானால் இந்த ஞானத்தின் ஆவி உனக்கு கொடுத்ததை நாம் வாசித்தோம். இது விசேஷமாய் கொடுக்கிறதை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24-25. பின்பு நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24-25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால், அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தோவாவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அவனுக்கு என்ன செய்தாரா? ஏவுதல். போ, இதை செய், இதை பேசு, இந்த காரியத்தை நடத்தி, இப்படிதான் என்று ஒரு ஏவுதல். அவன் சோராவுக்கும் தானியத்துக்கும் நடுவே, அதாவது இரு வழி. இப்படி போலாமா, அப்படி போலாமா, இதுல சாயலாமா, அதுல சாயலாமா, ரெண்டு வழி, இரு வழி சந்தியில நின்று கொண்டிருந்த கழுதை குட்டி, கட்டப்பட்டிருந்த ஒருவனும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதை குட்டியாக கட்டிச்சா இரு வழி. இந்த வழியில போலாமா, அந்த வழியில போலாம், பாவ வழியா பரிசுத்த வழியா, இப்படி ரெண்டு வழியில கட்டப்பட்டிருந்தது. மதில் மேல் உட்கார்ந்து போன இப்படி குதிக்கலாமா, அப்படி குதிக்கலாமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளையே, சேராவுக்கும் தானுக்கும் நடுவே நின்று கொண்டிருக்கிறவையே, இப்ப சொல்றார், நீ மாம்சத்தில் முடிவெடுக்கப் போகிறாயா, ஆவியில் முடிவெடுக்கப் போகிறாயா? வசனம் சொல்கிறது, ஆவியானவர் அவனை ஏவ தொடங்குகிறார். எதற்காக தொடங்குகிறார்னா, அந்த நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது, அவன் ஏவனார் இல்லையா, இருக்கிற இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வரும் பொழுது, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். பெலிஸ்தர் கூட்டம், கோலியாத், பெலிஸ்தன் ஆகிய கோலியாத் அடிக்கடி தொந்தரவு கொடுத்தவன். பெலிஸ்தருடைய கூட்டம் நமக்கு விரோதமாய் வந்து எப்படி பண்ண ஆரவாரம், ஓ ஜெயிச்சிட்டோம் கோஷமிட்டு ஊரையே கூட்டி சேர்ப்பதற்கு ஆரவாரம் இருக்கிறார்கள். பெரிய ஆரவாரம், பார் என்ன செய்கிற, பார் எது செய்ய நடந்துச்சு பார், ஒரு பெரிய ஆரவார கூட்டம். பெலிஸ்தருடைய ஆரவார கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே 2 வயது உட்கார்ந்து கொண்டிருந்தவனுக்கு ஏவுதல் பண்ணினார். போ, அவன் வந்து பெலிஸ்தருடைய ஆரவாரத்தை
ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் சாதமாக எப்படி நினைச்சான்? பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள், எல்லா கயிறு, பாச கயிறு, வேஷ கயிறு, விரோதமான கயிறு, மாய கயிறு, எல்லா கயிறும் நெருப்பப்பட்ட நூல் போல அது அறுக்கப்பட போகிறது. அவன் பலமாய் ஆய் இறங்கினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கத்தனை காமிக்க வல்லவராயிருக்கிறார். ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இப்போதும் கட்டுகள் கத்தருக்கு வல்லவராயிருக்கிறார். நீ கத்தத்தை கேட்காதே. உன்னை எதுவோ உன்னை கட்டி வைத்திருக்கிறது. உன்னை மயக்கி பேசி மயங்கி போய் நீ கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்ட இன்றைக்கு கட்ட வைக்கப்படுகிறார். நீ கட்ட வைக்கப்படுவாய். இதுவரைக்கும் கட்ட அமைஞ்சார். ஒருவனோ ஒரு காலமோ ஏறினால யாருமே சட்டம் பண்ணாத இந்த கழுதைய கர்த்தருடைய கண்கள் கண்டுவிட்டது. இன்றைக்கு இனியும் கர்த்தருடைய கண்கள் உன்னை சும்மா விடாது. உன் கட்ட அவிழ்த்து நீ விடுதலை பெறத்தக்கதாக கர்த்தருக்கு கிருபை செயல்படுகிறார். அவன் மீது எல்லா கட்டுகளையும், அது எப்படிப்பட்ட பாச கட்டா இருக்கட்டும், வேஷ கட்டா இருக்கட்டும், உன்னை ஆட்டி படைக்கிற மயக்கத்தின் கட்டா இருக்கட்டும், எல்லா கட்டுகளையும் இந்த பிப்ரவரி 16ஆம் தேதி நீ எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு உன் கட்டுகள் கட்டமைக்கப்பட்டது. இனி உன்னை யாரால் கட்ட முடியாது, எந்த சக்தியால் கட்ட முடியாது, எந்த ஜாதியால் கட்ட முடியாது. நம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியை நம்ம கட்டி வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன் மேல் இருக்கிற அபிஷேகம் யாவையே நிரப்பப்பட்டிருப்பாயன்னா இன்றைக்கே உனக்கு கர்த்தரை தரப்படுகிறார். ஆண்டவரே, ஞானமாய் நடக்க என்னை ஞானத்தின் ஆவினால் நிரப்பும். என்னுடைய கற்றுகள் அவிழ்க்கப்பட ஞானமாய் நடக்க நீ ஆவியில நிரப்பப்பட்டிருப்பாயனால் பெலிஸ்தருடைய ஆரவாரத்தையே நிறுவனமாக்க கர்த்தர் உன் மீது பலமாய் இறங்குவார். உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் நெருப்பப்பட்ட நூல் போல சுக்கு நூறாய் உடைக்கப்படுகிறதை உன் கண்கள் காண. இரண்டாவது, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 10ஆம் வசனம். ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம், கவனியுங்கள், 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10-12. ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம், ஆவியினால் தனக்கு கட்டளை. அப்போ மனிதர் கட்டளை இல்லை, யார் கட்டளைகிறது? ஆவியானவரா. மோசேக்கு கர்த்தர் தனக்கு காண்பித்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய ஆலயத்தை கட்டினான். தாவீது தேவன் தனக்கு ஆவியினால் காண்பிக்கப்பட்ட தேவாலயத்தை கட்டுவதற்கு தன்னுடைய மகனாகிய சாலமோனை ஏற்படுத்துகிறார். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. இப்பொழுது மகனே, என் மகளே, நீ எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னை கர்த்தர் தமது ஆலயமாய் வைத்திருக்கிறார். ஆலயம் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் யார் கெடுப்பார்? அவர்களை நீ கெடுக்க தேவையில்லை. உன் மீது வழி கட்டாயமா இந்த
இந்த ஆலயத்தின் மீது, உன் சரீரத்தின் மீது யாராவது கையை வச்சாங்கன்னா, அவன் தொட்டான், அவ்வளவுதான். நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் பார்த்துப்பார். ஜெயிச்சுட்டு நினைக்கிறாங்களோ இல்ல, பார்க்கத்தான் போற. சில நாட்களுக்குள்ள, மாதம் தேவையில்லை, மாதம் தேவையே இல்லை. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுக்க நினைத்தார், நினைச்சாலே பாவமாச்சே. துணிஞ்சு வச்சா விடுவாரா? விடுவாரா? பழி வாங்குது அவர். சந்ததி சந்ததியாக அந்த சாபம் நீங்க. உன்னை கர்த்தர் பரிசுத்த ஆலயமாய் தெரிந்து கொண்டார். எதற்காக? வாசித்து முடிப்பார். ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடம் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். நீ திடம் கொண்டு நடப்பி என்று சொன்னார். 12ஆம் வசனம். ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக்கப்பட்ட நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும். பரிசுத்தமாய் நேர்ந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்தமாய் நேர்ந்து கொள்ளப்பட்ட நான் தேவ பிள்ளைகளை கர்த்தத்திலே கேட்போம். ஆண்டவரே, ஆவியினால் நிரப்பப்பட்டு நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஐயா. நீங்க என்னை தெரிந்து கொள்ளுங்க. நான் ஆலயமாக இருக்கேன். இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்பட்டு விடவே கூடாது, தீட்டுப்பட்டிடவே கூடாது. இந்த ஆலயத்தை தீட்டுப்படவே வேண்டாம், கரப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஞானமாய் நடக்க, இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட. நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். மறந்துடாதே, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். நம்ம வேறு பிரிக்கிறவர்கள், வேறு பிரிக்கிற கூட்டம் மாத்திரமல்ல, வித்தியாசமாக்கப்பட்ட ஜனங்கள். என்றால் கர்த்தருக்கு சித்தம் நான் பேசுவேன். நீ அவராலே பெற்ற அபிஷேகம் உன்னை வேறு பிரிக்கும், உன்னை வித்தியாசப்படுத்தும். இந்த அபிஷேகம் உனக்கு வெற்றி கொடுக்கும். நீ அவராலே பெற்ற அபிஷேகம் வரப்போற நாட்களிலே உன்னை வேறு விரித்து காட்ட வேண்டும், உன்னை வித்தியாசப்படுத்த வேண்டும், விரோதங்களை அகற்ற வேண்டும். எல்லாச்சும் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். இந்த அபிஷேகத்தை நீ கர்த்தத்திற்கு, ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்க எனக்கு நீங்க பெருமை தாங்கப்பா. உன்னை தெரிந்து கொள்வாரானால் உனக்கு கிடைக்கிற நன்மையை பாரு. எதற்காக தெரிந்து கொண்டார்? உன் ஆலயமாக. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குமாரரே, இப்பொழுதும் அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும். குமாரனே, என் குமாரரே, என் குமாரத்திகளே, அசதியாயிராதீர்கள். நீங்கள் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குமாரரே, எங்கள் குமாரத்திகளே, நீங்கள் அசதியாயிராதீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும். யாருக்கு முன்பாக இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக இல்லை, வேற எங்கே நின்றாது. ஆண்டவரே, நான் தெரியாமல் செய்த நிமித்தமாக எங்கே பண்ணிடக்கூடாது. உமக்கு தான் பணிவிடை செய்யணும், உமக்கு முன்பாக தான் இருக்கணும், உமக்கு முன்பாக ஆராதனை செய்யணும். ஆராதனை செய்யவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். உங்களை எதற்காக? அவருக்கு முன்பாக நிற்கணும், அவருக்கு பணிவிடை செய்யணும்,
அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருக்கு தூபம் காட்டணும். துதி சோத்திரமாகி தூபத்தை காட்டணும். இதற்காகத்தான் கர்த்தனை தெரிந்து கொண்டார், மற்ற எதற்கும் அல்ல, மற்ற எதற்கும் அல்ல. கர்த்தர் கிருபை தருவாராக. அதை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியமான மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். தெரிந்து கொள்ளப்பட்டவனை தாழ்த்தினேன் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். எதற்காக உயர்த்துகிறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வானத்தை ஆவியில் அலங்கரித்தார். யோபிலே வாசித்தோம். இங்கே பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் ஒழுங்கின்மை, ஒழுக்கமே இல்லை. கிறிஸ்தவர்கள் தானே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா? வெறுமை. பரிசுத்த வாழ்க்கை கடுகளவு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லவே, பரிசுத்தமே இல்லை. ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தை நோண்டி பார்த்தால் என்ன இருக்குது? இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எப்படி அசைவாட முடியும்? ஆச்சரியமா இருக்குது. ஒழுங்கில் ஆண்டு அசைவாடுவாரா? ஒழுங்கில்லாத குடும்பத்தில் இந்த அசைவாடி கொண்டிருப்பாரா? ஏன் தெரியுமா? ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை, இருளான வாழ்க்கை இந்த ஆவியானவராலே வெளிச்சமாக்கப்படவில்லை. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சொல், வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. உடனே வெளிச்சம். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட, அதை தெரிந்து கொள்ளப்பட நீ ஆவியில் நிரப்பப்பட. ஆண்டவரே, என் வாழ்க்கை இருந்தாய் போய்விடக்கூடாது. வெளிச்சம். அப்போ தேவனால் நீ பெற்றிருக்கிற ஆவியானவரால் உன்னை வெளிச்சமாக்க முடியும், உன்னை இருளாக்கவும் முடியும். எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு மந்திரவாதி பவுலுக்கு விரோதமாக, பவுலுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக என்னென்ன சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ வசனம் சொல்கிறது, சவுல் எனப்பட்ட பவுல் ஆவியிலே நிறைந்து அந்த மந்திரவாதி உற்று பார்த்து, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திற்கு நினைக்கிறேன் 9-12 வாசிங்கப்பா. அப்பொழுது பவுல், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை, யார் அவன்? யார் அவன்? முந்தின வசனம் என்ன சொல்றது? மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் என்று திருப்பும்படி வகை தேடி, எதை தேடினா? விசுவாச வாழ்க்கைய இவங்க வாழக்கூடாது, கர்த்தருக்காக வாழக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகணும். அவன் விசுவாச வாழ்க்கை விட்டு விலகணும் என்பதற்காக அவன் திருப்ப நினைத்து அவர்களோடு எதிர்த்து நின்றான். எப்படி நிற்கிறானா? நீ விசுவாசம் வாழக்கூடாது, நீ எங்கே சர்ச்சைக்கு போகக்கூடாது, தேவனை தேடக்கூடாது, விசுவாசத்தை திருப்பதற்கு எதிர்க்கிறான். கர்த்தர் பார்த்திருக்கிறாரு, வேற யாரும் பார்க்கல.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் அப்புறம் புது தத்துக்கா புத்துக்கா எது பவுல். உன்ன சவுல் இப்பதான் பவுலா மாறி இருக்கிறான் இப்பதான். ஆனா அவனுக்குள்ளே எவ்வளவு பயங்கரமான அபிஷேகம் பாருங்க. சவுல் எனப்பட்ட பவுல் பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞனே அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயா? எது வரைக்கும் நீ ஓய மாட்டாயா? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில நாட்களில் கர்த்தருடைய கை உன்மேல் வருகிறது. நீ பார்க்க கர்த்தருடைய கை உன்மேல் வந்து இருக்கிறதை பார்ப்பாய். சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையாக கொடுக்கிறவர்களை தேடினான். பார்த்தீங்களா? உடனே நான் சாபமா சொல்லல, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாக நீங்கள் யாராவது இப்படி பின்னி பிழைகளானால் எச்சரிக்கை. நம்ம தேவகுமாரர்கள் இனியும் ஒரு பிரச்சனைகள் வருகிற வாழ்க்கை நமக்கு வரும் என்றால் அதை உதவி தர வேண்டுமே தவிர நீ அதோடு சேர்வதற்கு ஆரம்பத்திலேயே வெட்டி வீழ்த்துங்கள் வேண்டாம். நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற வாழ்க்கை வேண்டாமே நமக்கு தேவை. ஏனென்றால் ஓய மாட்டார்கள். நீ நினைச்சிட்ட நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன், எல்லாம் முடியும், உன்னை அழிக்கிறதுக்கு ஓய மாட்டார்கள் அவர்கள். ஏன் தெரியுமா? விசுவாசத்தை விடுகிற வரைக்கும் கங்கணம் கட்டி எப்படி சபதம் எல்லாம் வைத்திருக்கிறாங்க. நல்ல பிள்ளைகளே, நீ ஆவியானவரால் நிரப்பப்படுவாயானால் உன் வாழ்க்கை வெளிச்சமா. கர்த்தருக்கு வெளிச்சமாக்கவும் தெரியும், மந்திரவாதிகளுக்கு இருளை கொடுத்து குருட்டாட்டத்தை பிடிக்கவும் செய்யும். ஆனால் கர்த்தர் கருவி தருவாரா? மூன்றாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். யார் அவன்? சந்தோஷமாய் வாழ. நீங்களும் நானும் அழிவதற்காக அல்ல வாழறோம், அழிவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்க இல்லையே. சந்தோஷம். அவன் பிறப்பே எல்லாருக்கும் எப்படி இருக்குமா? சந்தோஷம். ஆவியினால் நிரப்பப்படவில்லை என்றால் உன் வாழ்க்கை சந்தோஷம். ஆண்டவரே, ஆவியினால் நிரப்பப்படணும். வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லப்பா, ஒரு கடுகள கூட சந்தோஷம் இல்லப்பா, துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஆவியினால் நிரப்புங்க, என் ஆவியினால் நிரப்புங்க. நான் மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனம் சந்தோஷப்படணும். ஒவ்வொருத்தருடைய சந்தோஷத்துக்காக எல்லாரும் அழுதிடக்கூடாது. நானும் சந்தோஷமா இருக்கணும். என் நிமித்தம் எல்லாரும் சந்தோஷப்பட்டான். அப்போ உனக்குள்ளே ஆவியே அவன் நிறையப்பட்டிருந்தான். நீங்க அதே அதிகாரத்தை பாருங்க. 41-42. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது 41-42. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்
ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்டது. 45 46 விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். சொல்லப்பட்டது உனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். நீ சந்தோஷப்பட ஆவினால் நிறைந்து துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரால் சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும். அவர் நிறைவேற்றி கொடுத்தார். அவர் குறித்த காலத்திலே குறித்தவர்களே கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். அதை நிறைவேறுவதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 3 வசனம் 31 4:31 அப்போஸ்தலர் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாயிருந்தார்கள். கூடியிருந்த இடம் பரிசுத்தாவினால் அசைந்தது. 33 வசனம் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்றா? பூரண கிருபை. அப்போ கர்த்தர் ஆண்டவரே, நான் சந்தோஷமாய் நிரப்பப்படுவதற்கு எனக்கு ஒரு பூரண கிருபை தாங்க. ஒரு பூரண கிருபை கர்த்தர் தருவார். என்ன பவுல் சொல்கிறது போல, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருந்த அந்த கிருபையே என்னை நோக்கி நடத்துகிறது. 4வது பாருங்கள். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 24 வசனம். அவன் நல்லவனும். அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். நல்லவனாய் நீ வாழ்வதற்கு பரிசுத்தாவினால் நிறைந்து நல்லவனா இருக்க முடியலையே, நல்லவனாய் காட்டவே முடியலையே, கெட்டதுதானே வெளிப்படுகிறது அதிகமா. நான் சொன்னேன், இனி நீ வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை அல்ல, துணிகரமான வாழ்க்கை அல்ல, நீ நல்லவனாய். அவன் நல்லவனாய் வாழ்வதற்கு பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டது. நீ ஆண்டவரே, நான் ஞானமாய் நடக்கணும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், நான் சந்தோஷமாய் வாழணும், நான் கடைசி வரைக்கும் மற்றொரு பின்பாக நல்லவனாகவே வாழ என் ஆவியினால் நிரப்புங்கப்பா. அவன் நல்லவனாய் ஆவிலே நிரப்பப்பட்டான். நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லிடக்கூடாதா, அவனா அவன் ஃப்ராடாச்சு, அவன் எப்பேற்பட்ட எனக்கு தெரியாதா, நம்ம சொல்லவே கூடாது. நம்ம சொல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லவனாய் மாறுவதற்கு நம்ம வாழ்க்கையிலே ஒரு அபிஷேகம் தேவை. ஆண்டவரே, என்னை நல்லவனாய் மாற்ற நான் நிரம்பியிருக்கட்டும், நல்லவனாக இருக்க விரும்புகிறேன், என்னால் முடியலப்பா, என்னால் முடியலப்பா. கர்த்தர் சொல்வாரு, என் ஆவியினாலே முடியும். உன்னால முடியாது, யாரால முடியும்? கர்த்தருடைய ஆவியான பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால். நீ நல்லவனாய் கர்த்தர் மாற்றுவதற்காக இந்த அபிஷேகம். நீ நல்லவனாய் மாறினவாயினால் உனக்கு ஒரு காரியம் நடக்கும். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 55, 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில்
இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆவியினாலே நிறைந்து வானத்தை பார்க்கிறான். வானம் திறக்கப்படுகிறது. வானத்துக்கு மேல் யார் நின்று கொண்டிருக்கிறாராம்? மனுஷகுமாரன். தேவானுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் இருக்கிறது. இயேசு மரித்து உயிர்த்து பரலோகம் போய் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அப்படின்னா வசனம் அப்படின்னா வாசித்திருக்க அந்த வசனத்தை இயேசுவானவர் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து. லூக்கா 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி முந்தின. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். வலது பாரிசத்திலே உட்கார்ந்த இயேசு இப்போ நல்லவன் கல்லால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தன் ஜீவனை விடும்போது அவரால் உட்கார முடியல. பிதாவின் வலது பத்தி என்ன செய்யலைங்க? அவரு உட்கார முடியல. ஐயோ, என் மகன் எனக்காக சாதித்து மேல வரானா, அவன் எப்படி செய்யறானா? எழுந்து நிற்கிறதை அவன் கண்டான். அவ்வளோ கனம் பண்ண. இன்னைக்கு நம்ம பெரிய அதிகாரத்தை எழுந்து நிற்கிறார்கள். எதற்கு? கனம் கொடுக்க. ஒரு கணவான் மரித்து மேல வரும்பொழுது இயேசுவால் உட்காரவே முடியல. எப்படி தேவன் பார்க்கிறான்? இயேசுவானவர் வலது பாரிசத்தில் எழுந்து நிற்கிறதை காண்கிறேன். அப்படி இயேசு அவனை வரவேற்க, உட்கார்ந்து வரவேற்கல. எப்படி வரவேற்கிறாரா? எழு அப்பா மகனே. அவ்வளோ கனப்படுத்து. யாரு கனப்படுறாரு? நல்லவன், ஆவியினால் நிரப்பப்பட்ட நல்லவனை இயேசுவே கனம் பண்ணுகிறது மாத்திரமல்ல. பாருங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். ஏற்ற காலத்தில் உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ வாங்கவே மாட்டாய், வாங்க விட மாட்டார். கைகளினால் வாங்க ஒரு நாள் விடவே மாட்டார். பரவாயில்ல, திறந்திருக்க உனக்காக உன்னை கணவனாக இருக்கும் போது கையில வாங்க விடுவாரா? ஒரு நாள் வாங்க விட மாட்டார். உன் கையினால வாங்குவதற்கு விடவே. நீயே நான் சொன்னேன், நாமளே சில பேர் நம்ம விரும்பினாலும் அவர் வைராக்கியம் படைத்தவர், அவர் வாங்க விட மாட்டார். மாணவனுக்கு திறக்கும், அவன் வானம் திறந்து பார்த்தான். ஆனால் இவனுக்காக வானம் திறக்கப்படும். நீயோ வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான், நீயோ கடன் வாங்கவே விட மாட்டான். தேவன் நல்லவனை அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கும் போது உன்னை நல்லவனாய் மாற்றும்போது உன்னை கனவானாய் மாற்றுவான், உன்னை கனப்படுத்தும். கடைசியா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக
அவைகளை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் புரோஜனமுள்ளவையுமாய் இருக்கிறது. தேவாவினால் நிரப்பப்பட்டவன். வாசி பார்த்தவர்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கு? தேவாவியினால். எதற்காக? உன்னை தேறினவனாய் இருக்கிறது. நீ யாரையும் குறையுமாக அல்ல. 30 மார்க்கு பாஸ், 60 மார்க்கு பரவாயில்ல, ஏ கிரேட். ஆனால் 100க்கு 100 மெரிட்ல நீ பாஸ் பண்ணத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை தேறினவனாய். பாஸ் மார்க்கு தேவையில்லை நமக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேவையில்லை நமக்கு. நீ மெரிட்ல டிஸ்டிங்ஷன் நீ எடுக்கத்தக்கதாக நீ தேறி இருக்க வேண்டும். நீ தேறியவனாய் இருக்க வேண்டும் என்றால் நீ தேவாவினால். ஆண்டவரே, தாவினால் நிரப்புமப்பா. நான் 100க்கு 100 எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ல நான் நிற்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு. நான் தேறணும். இன்னைக்கு நம்ம சர்டிஃபிகேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறப்பா. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்? 60 தானே ஃபர்ஸ்ட் கிளாஸு. அதையும் மேலாக கொண்டு இருக்கிறேன். நீ எல்லாவற்றையும் தேடி இருக்கணும். ஒரே காரணம், தேவாவினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வேதம் எழுதியிருக்கிறது, அந்த ஆவியை நிரப்பும். நான் எப்படி இருக்கணுமா? தேறினவனா. தேடி இருக்கும் பொழுது கற்றுக் கொடுத்த நன்மை பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். எப்படி இருப்போமா? ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இல்லையே, நம்ம கிறிஸ்தவம். அது ஆவியிலாட்ட மன்ன கிறிஸ்தவம். இயேசுக்குள்ள ஒரு சுபாவம் இல்லாத அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க என்ன கிறிஸ்தவங்க? அப்போ நாம் எல்லாரும் தேவையாக இருப்போம்னால் என்னை காண்கிறவர்கள் இயேசுவையே நீ அப்படி காண்பாயானால் அங்கு ஒரு காரியம் நடக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4-5. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அவர்கள் எல்லாரும் கீழே மேலே படியில் உட்கார்ந்து எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த வேத பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். பக்தியுள்ள தேவ பக்தி உள்ளவர்கள் வாசமும் உன பக்திமானாய் மாற்றும். தேவ பக்தி, தேவ பயம், தேவனுக்காக தேவ பக்தி உள்ளவர்களாய். வேற எந்த பக்தி நமக்கு தேவையில்லை. தேவனுக்கு பயப்படும் பயபக்தி. இந்த பயபக்தியோக கர்த்தனுக்கு, ஆண்டவரே எனக்கு தேவ பயத்தை தாங்க. தேவனுக்கு பயப்படும் பயமும் பக்தி. கர்த்தனுக்கு தேவ பயபக்தி தர அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சொத்தரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே கேட்ட சத்தியத்தின்படியே எருசலேமுக்குள் இருக்கிறவர்கள் தேவ பக்தியோடு ஆவியினாலே காணப்பட்டார்கள். எங்களை தேவ பக்தி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர், திருப்பந்தி ஆசிரியர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆ